அண்மை செய்தியை பார்க்கிறோம். கேரளாவிலிருந்து காரில் கடத்தி வரப்பட்ட 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஒடிஷாவிலிருந்து கேரளா சென்று கடத்தல் காரில் கஞ்சாவை கொண்டு வந்தது தெரிய வந்திருக்கிறது. கஞ்சா கார் கடத்தலில் ஈடுபட்ட 5 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக அச்சுத் ராஜகோபால் செய்தியாளர் இணைந்திருக்கிறார். என்ன நடந்தது? வணக்கம் திலகவதி. அதாவது இன்னைக்கு வழக்கமா பெரம்பலூர் மாவட்டத்துல ஹைவே பெட்ரோல்ல எப்பவுமே போலீசார் சோதனை செய்வது வழக்கமா இருக்கு. இந்நிலையில வழக்கமான சோதனை பண்ணிட்டு இருக்கும் பொழுது வல்லாபுரம் அருகே வழக்கத்துக்கு மாறா ஒரு வாகனம் வேகமாகவும் கடந்து செல்லதை பார்த்தத ஹைவே பெட்ரோல் போலீசார் அங்க அந்த காரை மடக்கி பிடிச்சு அதை விசாரணை செஞ்சு பார்த்தபோது அதுல கஞ்சா கொண்டு போனது தெரிஞ்சதை எடுத்து அங்க அந்த கஞ்சாவில் ஈடுபட கடத்த செல்ல போற அந்த 6 பேரை வாகனத்திலிருந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி மங்களமேடு காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு வராங்க. அப்போ அங்க தப்பி ஓடிடுறாங்க 3 பேரு. அதை எடுத்து மீதமுள்ள 3 பேரையும் பறிமுதல் செஞ்சு அங்க இருக்கக்கூடிய அந்த கஞ்சாவில் 150 கிலோ அப்படின்றத அங்க மதிப்பீடு செய்யப்பட்டு அதனுடைய மதிப்பு 1 கோடி ரூபாய் 1 கோடி 50 லட்சம் மதிப்பிலான கஞ்சாவை அங்க காவல்துறையினர் அங்க பறிமுதல் செஞ்சு வச்சிருக்காங்க. தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷாம்லா தேவியும் உரிய அந்த மங்களமேடு காவல் நிலையத்திற்கு அந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அதை எடுத்து தப்பி ஓடியவங்கள்ல 3 பேர்ல 2 பேரை கைது பண்ணிருக்காங்க. தொடர்ந்து இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட 6 பேர்ல 5 பேரை கைது பண்ணி 5 பேரையும் உடனுக்கு பறிமுதல் செய்யப்பட்ட 150 கிலோ கஞ்சாவையும் மதுவிலக்கு அமலாக்கத்துறையினரிடம் ஒப்படைச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த கஞ்சாவானது முதல்கட்ட விசாரணையில் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்ட தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரிசாவில இருந்து கொண்டு வரப்பட்ட கஞ்சாவானது ஆந்திரா வழியா கேரளாவிலிருந்து கடந்து செல்லப்பட்ட காரின் வழியாக ஆந்திரா வழியாக இந்த கஞ்சாவை தேனியில ஒப்படைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அமலாக்கத்துறையோட விசாரணையை அடுத்துதான் இவங்களுக்கு இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டது யாரு, இது எதுக்காக போகுது, எந்த பகுதியிலிருந்து கொண்டு வரப்பட்டது, இவர்கள் மீது என்ன மாதிரியான வழக்குகள் பதிய போறாங்க அப்படின்ற தகவல் வெளியே வரும். விவரங்களுக்கு நன்றி அச்சுத் ராஜகோபால்.